சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நாளொரு துதிப்பாடி நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தன் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த சித்தாந்த நூல்களை நமக்கு அளித்த புறச்சமய சந்தான குரவர்கள் நால்வருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். சித்தாந்த நூல்கள் 14 நூல், 8 நூல்களை அருளி செய்து நமக்கெல்லாம் ஞான விளக்கம் தந்து கொண்டிருக்கிற உமாபதி சிவாச்சாரியா அவர்களுடைய திருவடிகளையும், திருவதிகை மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் என்கிற நூலை அருளி செய்தார் அவருடைய திருவடிகளையும், இவர்களுக்கெல்லாம் தலையாய ஞானாசிரியனாக இருந்து சிவஞான போதம் என்ற நூலை நமக்கு அருளி செய்திருக்கிற மெய்கண்டார் அவர்களுடைய திருவடிகளையும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வினை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், ஈசன் குழுமத்தாருக்கும், வேலுண்டு வினையில்லை மற்றும் திருவாசக சிந்தனை குழுமத்தில் உள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். என்னோடு இணையத்திலே பயணித்து இப்பொழுதும் பிறகு யூடியூபிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி அவர்களுடைய திருவடிகளை என்னுடைய உச்சி மேல் சூட்டி மகிழ்கின்றேன். நாம் திருவருட்பயன் என்கிற நூலினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 10 அதிகாரங்களை உடையது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறட்பாக்கள் உள்ளன. எனவே 100 குறட்பாக்களை தன்னகத்தே கொண்டு மிகவும் சிறப்பான சிவப்பிரகாசத்திற்கு முந்திய நூலாக அமைந்ததுதான் இந்த திருவருட்பயன். திருவருளினுடைய தன்மையையும் திருவருளினுடைய சிறப்பையும் அதனுடைய பயனையும் தருவதனாலே இந்த நூலுக்கு திருவருட்பயன் என்று பெயர் வந்தது. இதனுடைய காப்பு செயலாக நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண், எல்லாம் வல்ல விநாயக பெருமானினுடைய திருவடிகளை நாம் நன்னினால் மெய்ஞான நூலாகிய நூலறிவு நமக்கு வருந்தி கற்க வேண்டிய அவசியமில்லை, தானே வந்து சேரும் என்று இந்த காப்புச் செயலிலே கூறினார். இதிலே முதலாவது அதிகாரம் பதி முது நிலை. பதியினுடைய தன்மையை, பதியினுடைய சிறப்பை கூறுவது இந்த அதிகாரம்.
இதில் முதலாவது குறள், பதியானவர் ஆ என்ற எழுத்தை போல இருந்து தனக்கு நிகராக ஒப்புமை என்று யாரையும் சொல்ல முடியாத அளவிற்கு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான் என்று முதலாவது திருக்குறளிலே சொன்னார். இரண்டாவது திருக்குறளிலே தன் நிலைமை, பிறப்பு இறப்பு அற்ற எந்த நிலையிலும் மாறாத நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய தன்மையை இந்த உயிர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக சக்தியானவள் இதை தந்து கொண்டிருக்கிறாள். அந்த சக்தியை பிரியாமல் எப்பொழுதும் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை இரண்டாவது திருக்குறளிலே சொன்னார். மூன்றாவது திருக்குறளிலே ஒப்புமை இல்லாதவன் என்பதனால் எந்தெந்த குணத்தினாலே ஒப்புமை இல்லாதவன்? பெரியவன், நுண்ணிதானவன், பெருங்கருணையானவன், சேர்வதற்கு அருமையானவன், இந்த 4 குணங்களினாலும் இறைவன் ஒப்புமை அற்றவன் என்று சொன்னார். அடுத்த குறளிலே இறைவனினுடைய பஞ்ச கிருத்தியங்கள் சொல்லப்பட்டன. எல்லாவற்றையும் படைத்து படைத்தவற்றை சேமமுற காத்து அதற்கு பிறகு ஆணவ மலம் சற்று அடங்கி இருக்குமாறு அதனை அழித்து எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் புகலிடமாக, நீங்காத புகலிடமாக அமைந்திருப்பவன் என்ற கருத்து 4வது குறளிலே சொல்லப்பட்டது. 5வது குறளிலே அருவும் உருவும் அருவுருவும் அறிவாம் உருவும் உடையான் உளன். இறைவன் நம் மீது கொண்ட கருணை காரணமாக உருவமாகவும் அருவுருவமாகவும் அருவமாகவும் விளங்கி தோன்றுகிறான் என்பதை விளக்கமாக சென்ற அமர்விலே நாம் சிந்தித்தோம். அருவம் என்பது கண்ணுக்கு புலப்படாது, ஆனால் கருத்திற்கு புலப்படும். அது அருவ வடிவம். தத்துவங்களிலே முதல் 4 சிவம், சக்தி, நாதம், விந்து ஆகிய 4ம் அருவ வடிவம் என்று சொன்னோம். சதாசிவ வடிவம் அரு உருவ வடிவம் என்று சொன்னோம். அதற்கு கீழே இருக்கக்கூடிய மகேஸ்வர வடிவம், திருமால், பிரம்மா, ருத்ரன் ஆகிய வடிவங்கள் உருவ வடிவம் என்று சொன்னோம். அப்போ ஐயா அவர்கள் மகேஸ்வர வடிவம்னா என்ன என்று ஒரு சந்தேகம் கேட்டார்கள். அப்பொழுது நான் சோமாஸ்கந்த வடிவத்தை மட்டும் சொல்லி இருந்தேன். மொத்தத்தில் சிவபெருமான் 25 மூர்த்தங்களை பெற்றிருக்கிறார், எடுத்திருக்கிறார். அந்த 25 வடிவங்கள்ல நடராஜமூர்த்தி 1, அனுக்கிரகமூர்த்தி, இப்படி மொத்தம் 25 வடிவங்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டுக்கு தான் அன்னைக்கு நான் ஒரே ஒரு வடிவத்தை சொன்னேன். அந்த வடிவம் தான் சோமாஸ்கந்த வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல மொத்தம் 25 வடிவங்கள் இருக்கின்றன. அது நேரம் வருகிற பொழுது அந்த 25 வடிவங்களும் ஒவ்வொன்றாக நாம் விளக்கி பார்ப்போம். அந்த 25 வடிவங்களும் பெருமான் நம் மீது கொண்ட கருணை காரணமாக உருவ வடிவமாக இருக்கிறார். நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், பெருமான் தன்னைத்தானே தன்னுடைய அருளே வடிவமாக எடுத்துக்கொள்கிறார். நம்மை போல மாயையிலிருந்து தோன்றுவதில்லை அவருடைய வடிவம். அதுதான் நாம சென்ற வகுப்புல சிறப்பாக சொல்லி இருந்தோம். இன்று 6வது குறளை நோக்கி செல்கிறோம். 6வது குறள், பல் ஆர் உயிர் உணரும் பான்மை என மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. இதுக்கு பொருள் பார்ப்பதற்கு, பல் ஆர் உயிரும் பான்மை என மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. பல் என்றால் பல, ஆறுயிர் என்றால் எங்கும் நிறைந்திருக்கிற உயிர். அப்ப உயிரினுடைய எண்ணிக்கை எத்தனை? பதி பார்த்தீங்கன்னா 1 தான். ஆனா உயிர் எண்ணில் அடங்காது. அப்படி எண்ணில் அடங்காம இருக்கிறதுனால தான் இறைவன் 5 விடாம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு முடிவே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டா, உயிர்களுடைய எண்ணிக்கை எண்ணில் அடங்காது. அவ்வளவு எண்ணிக்கையில் உள்ள உயிர்கள் இருக்கின்றன. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, பதி என்பது ஒருவன் தான், ஏகன்.
ஆனா பசு என்பது நம்மை போன்ற எல்லா உயிர்களும். அதுலயும் 84,100,000 யோனி பேதங்கள் உண்டு என்று சொல்லுவார்கள். அவ்வளவு உயிர்கள் இங்கே இருக்கின்றன. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, திருஞான சம்பந்த பெருமான் மாலை மாற்று பதிகம்னு ஒரு பதிகம் சொல்லி இருப்பார். அது படிக்கிறதுக்கும் பொருள் புரிவதற்கும் சற்று கடினமாக இருக்கும். அதுல முதல் வார்த்தை யாமாமா நீ. அதுல நீங்கிறது ஒருமை, ஒருவனை குறிக்கிறது. அது பதியை குறிக்கிறது. யாம் என்பது பன்மை, இது உயிர்களை குறிக்கிறது. யாமாமானா உயிர்களாகிய நாங்கள் நீ ஆக முடியுமா என்ற பொருளிலே முதல் வார்த்தையிலேயே பதி ஒருவன், பசு எண்ணற்றவை என்பதை அருமையாக ஞானசம்பந்த பிள்ளையார் குறிப்பிட்டிருப்பார். எனவே பசுக்களாகிய உயிர்கள் எண்ணில் அடங்காதவை. சரி, ஆர் உயிர். ஆர் உயிர்னா எங்கும் நிறைந்திருக்கிற உயிர், எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கக்கூடிய உயிர். ஆறுதல் என்றால் நிறைந்திருத்தல் என்று பொருள். நான் கண்ணார கண்டேன், வயிறார சாப்பிட்டேன் அப்படின்னா ஆறுதல் என்றால் நிறைந்து. அப்ப பல் ஆர் உயிர் உணரும் பான்மை போல் அது எவ்வாறு உணர்கிறதோ, எண்ணற்ற இந்த உயிர்கள் எவ்வாறு உணர்கின்றன, அந்த உணரக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்கிறதோ அதை போல மேல் ஒருவன், இதற்கு மேலாக ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. எங்களுடைய இறைவன் இதற்கு மேலாக ஒருவன் இல்லாதவன். இதான் இந்த குறளுக்கு நேரடியான பொருள். அப்ப உயிர்கள் எண்ணற்றவை, அவை எவ்வாறு உணர்கின்றன என்பதை இப்ப பார்க்க போறோம், விளக்கமா பார்ப்போம். அது உணர்கின்ற தன்மை போல எங்கள் பெருமான் தனக்கு மேல் ஒருவன் இல்லாதவன். சரி, இந்த உயிர்கள் எவ்வாறு உணர்கின்றன? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உயிர்கள் எந்த ஒன்றையும் தானாக உணராது. இறைவன் தானாகவே உணர்பவன். நாமே உணர மாட்டோம். யாராவது உணர்த்தினால்தான் உணர்வோம். அப்ப பெருமான் உணர்த்தினாதான் நாம உணர்வோம், அப்படி இல்லாட்டா நாம உணர மாட்டோம். ஆனா இறைவன் என்ன பண்ணுவாரு? தானே உணர்ந்து கொள்வார். அதே மாதிரிதான் தானே அறிபவன் இறைவன். நாம் யாராவது அறிவித்தால்தான் நாம் அறிவிப்போம், அறிந்து கொள்வோம். அப்ப அறிவிக்க அறிவது உயிர், அறிவிக்காமலே அறிவது சிவம். அறிவித்தாலும் அறியாதது சடப்பொருள். சடப்பொருள்கிட்ட எவ்வளவுதான் சொன்னாலும் அது ஏற்காது. ஆனா கொஞ்சம் அறிவிச்சாலும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இது உயிர்கள். சரி, இப்படி அறிவிக்கிறதுன்னு சொன்னா எப்படி அறிவிப்போம்? நமக்கு இறைவன் உடம்ப கொடுத்திருக்கிறார். உடம்புல புறக்கருவிகளை கொடுத்திருக்கிறார். ஞானேந்திரியங்கள் 5 கருவிகளை கொடுத்திருக்கிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 பொறிகளின் வழியாகத்தான் நாம அறிவை பெறுகிறோம். அறிவு இதற்கு வழி. இது சாளரங்களாக உண்டாகின்றன. அப்ப அறிவு வரக்கூடிய வழி இப்படித்தான். எனவேதான் இதற்கு ஞான இந்திரியங்கள்னு பேரு, ஞானேந்திரியங்கள்னு பேர். ஞானம் வரக்கூடிய வழி. நம்முடைய போதாத நேரமும் என்ன தெரியல, ஆசையும் அது வழியாக வந்து விட்டது. இருக்கட்டும். ஆக இந்த ஞானேந்திரியங்களின் வழியாகத்தான் நாம் அறிவை பெறுகிறோம். மேலும் அகக்கருவிகள்னு 4 கொடுத்திருக்கிறார். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகிய 4 கருவிகள். இந்த கருவிகளாலையும் நாம் அறிவை பெறுகிறோம். உயிரானது அறிவை பெற வேண்டுமானால் இந்த கருவிகளின் துணை கொண்டுதான் பெறும். கருவிகள் இல்லை என்றால் உயிருக்கு அறிவே கிடையாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, நமக்கு உயிரானது நெற்றி பொட்டு என்று சொல்லப்படுகிற ஆக்ஞையில இருந்ததுன்னா
நாம் நனவு நிலையில இருக்கிறோம் என்று பொருள். அப்ப எல்லா பொறிகளும் செயல்படும். எனவே அறிவு நமக்கு வந்து சேரும், அறிவை பெறுகிறோம். சற்று இறங்கி கனவு நிலைக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், தொண்டை குழிகிட்ட வந்துருச்சு, அப்ப உறக்கம் வந்துடும். உறக்கம் வந்த உடனே எல்லா கருவிகளும் இருக்கும், ஆனால் செயல்படாது. எனவே உயிருக்கு அறிவு நிகழாது, அறிவு வராது. ஆக தூக்கத்திலேயே நமக்கு அறிவு நிகழ வேண்டும் என்று சொன்னால் உயிர் எக்காரணம் கொண்டு அறிவை பெறாது. எனவே நாம் நனவு நிலையில் இருந்தால்தான், உயிரானது ஐம்பொறிகளோடு சேர்ந்து இருந்தால்தான் நாம் அறிவை பெற முடியும். அப்ப இந்த உயிருக்கு அறிவை தருவதற்காக இறைவன் நமக்கு புறக்கருவிகளையும் அகக்கருவிகளையும் கொடுத்திருக்கிறான். எனவே நமக்கு அறிவு வருவதற்கு காரணமானது இறைவன். அந்த இறைவன் தான் நமக்கு அறிவை கொடுக்கிறான். ஆக பிறவி நிலையில, கட்டு நிலையில இறைவன் கருவிகளின் வழியாக அறிவை தருகிறான். நாம படிக்கிறோம், அதுவும் ஐம்பொறிகளின் வழியாகத்தான் வருது. இந்த பொறிகள் மாயையிலிருந்து உருவாகின. எனவே இவ்வாறு படிக்கக்கூடிய படிப்பும் இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட வரம். முக்தி நிலையில பாத்தீங்கன்னா இறைவன் நேரடியாக நமக்கு அறிவை தருவான், அறிவுக்கு அறிவாக இருப்பான். அதாவதுதான் போன குறள்ல சொன்னோம், ஞானியர்களுக்கு அறிவாகி உருவமுடையவன் அப்படின்னு சொன்னோம். எனவே ஞானியர்களுக்கு அறிவாகவே இருப்பவன் இறைவன். சரி, நமக்கு அறிவு இவ்வாறு வருகிறது, இறைவனால் தான் வருகிறது. இப்ப நம்ம கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறோம், அறிவியல்ல விஞ்ஞானிகளாக இருக்கிறோம். அனைத்து அறிவும் கருவி கரணங்களாலே நமக்கு உண்டானது, இறைவன் தந்தது. அதனால கந்தர் அனுபூதியில அருணகிரியார் சொல்லுவார், யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். அப்ப முருகப்பெருமான் என்ன பண்றாரா, தானே உங்களுக்கு தரணுங்கிறதுக்காக இந்த கல்வியையும் அறிவையும் இறைவன் தந்திருக்கிறார். அப்ப ரெண்டு சொல்றாரு, யாம் ஓதிய கல்வின்னு ஒண்ணு சொல்றாரு, அறிவுன்னு சொல்றாரு. அப்ப கல்வி வேற அறிவு வேறையான்னு கேட்டா ஆமாம். கல்வி என்பது நாம் படிப்பதனால் வருவது, படிப்பதனால கிடைக்கிறது, அதான் படிக்கிறோம், அது கல்வி. அதனால் கிடைப்பது அறிவு. படிக்க படிக்க அறிவானது உள்ளிருந்து ஊறும். அதான் வள்ளுவர் சொல்லுவார், தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூறும் அறிவு. நாம படிக்கிறோம், படிப்பதனால ஒரு கல்வி, அதான் கல்வி. அதனால் நமக்கு கிடைப்பது அறிவு. ஆக கல்வி வேறு, அறிவு வேறு. அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார், கல்வின்னு ஒரு அதிகாரம் போட்டார், அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரம் போட்டார். வெளியிலிருந்து உள்ள போறது கல்வி, உள்ளிருந்து வெளியே வருவது அறிவு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கல்விங்கிறது நம்ம கொஞ்சமா தான் உள்ள போடுவோம், படிக்கிறது கொஞ்சம்தான். ஆனால் நம்ம அறிவானது பிறவிதோறும் வருவது, ஒவ்வொரு பிறவிதோறும் வந்து கொண்டிருப்பதனால இது அறிவு. அதனாலதான் அதுக்கு வள்ளுவர் சொல்வார், எழுமைக்கண் ஏமா புடைத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி. ஒரு பிறப்புல நம்ம படிக்கக்கூடிய கல்வியானது 7 பிறப்புக்கும் தொடர்ந்து வரும்னு சொல்வார். அந்த வர்றதுதான் அறிவு. அப்ப உயிர்களுக்கு அறிவானது கருவி கரணங்களால் வருகிறது. இது இறைவன் தந்தது, இறைவனால் நமக்கு தரப்பட்டது. எனவே நமக்கு மேல் இறைவன் என்கிற ஒரு தலைவன் இருக்கிறான். சரி, இந்த கருவி கரணங்கள் நமக்கு பயன்படுகிறது. இது நமக்கு மேல் உள்ள இறைவனை அறிவதற்கு பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா பயன்படுத்த முடியாது. இந்த கருவி கரணங்கள் அதற்கு பயன்படாது. அதுக்கு பதிலா
நம்மை நாமேயாவது புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா நம்மை நமக்கே அறிவிக்காதது அது. அப்ப இந்த கருவிகரணங்கள் நம்மை நமக்கு யாருன்னு தெரிவிக்காது, நமக்கு மேலே இருக்கிற தலைவனை யாருன்னு அறிவிக்குமானா அது அறிவிக்காது. அதுக்குதான் ஞானாசிரியர் ஒருவருடைய துணை தேவைப்படும். ஒரு ஞானாசிரியர் வந்து தீட்சை அளித்து நாம் யார் என்று நமக்கு சொல்லி, சிவபூசை செய் என்று நமக்கு சொல்லி, நமக்கு மேலே இருக்கிற இறைவன் யார் என்பதை சொல்லக்கூடியவன் தான் ஞானாசிரியர். ஆக எந்த ஒன்றையும் தானாக இந்த ஆன்மா அறியாது. இதுதான் முடிவான முடிவு. இப்ப இறைவனுக்கு வருவோம். இறைவன் என்ன பண்றாரு? தானாக அறிந்து கொள்கிறார். அவருடைய அறிவு முற்றறிவு, யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அறிவிக்காமலே தானாகவே அறிவுடையவனாக இருப்பதனாலே தான் அவன் தலைவனாக இருக்கிறான், இறைவனாக இருக்கிறான். நாம உன்னை படிச்சிருக்கோம், திடீர்னு மறந்துடுது. நான் போய் கொஞ்சம் அதை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எடுத்து தேடி பார்த்து அதை படிப்போம். ஆனா இறைவனுக்கு அப்படி இல்லை. அந்த நினைவு மறப்பு என்பது கிடையாது. முழுவதும் அறிவுடையவன், முற்றறிவுடையவன், வாலறிவன். நாம ஒவ்வொன்றாகத்தான் அறிவோம், பகுதி பகுதியாக அறிவோம். இத ஏகதேசமாக அறிவோம் சொல்லுவாங்க. ஏகதேசம்னா கொஞ்சம் கொஞ்சமா அறியறது, பகுதி பகுதியா அறியறது. ஆனா இறைவன் அப்படி இல்லை, முழுமையாக அறிவான். இன்னைக்கு ஒரு புதிய ஒரு கல்வி வருதுன்னு சொன்னா அதுவும் இறைவனால் அளிக்கப்பட்டது. இறைவனுக்கு அது தெரியும். அதனாலதான் வள்ளுவர் சொல்லுகிற போது வாலறிவன் சொல்லுவார். அந்த அதோடு மட்டுமில்ல, அப்பர் சொல்லுவார், ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்று. படிக்காமலேயே வேதம் முழுவதையும் உணர்ந்தவனாக இருக்கக்கூடிய பெருமான். ஆக சிவஞான போதத்துல உணர்த்த உணர்தலின் இந்த ஆன்மா என்ன பண்ணும்? உணர்த்த உணரும். ஆனா பெருமான் உணராமலே, யாரும் உணர்த்தாமலேயே உணரக்கூடிய பெருமான். எனவே நமக்கு மேற்பட்ட ஒரு தலைவன் இருப்பதை போல பெருமானுக்கு உண்டான்னு கேட்டா பெருமானுக்கு மேற்பட்ட தலைவன் யாரும் இல்லை. அதனாலதான் இந்த குறள்ல அடுத்த வரியில் சொல்றார், மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. அப்ப பெருமானுக்கு அறிவிப்பதற்காக மேல ஒருத்தன் வேண்டியதில்லை, கருவிகரணங்களை கொடுப்பதற்கு ஒருத்தன் வேண்டியதில்லை. அவனுக்கு சரீரமே கிடையாது. சரீரம் இல்லை என்பதனால அந்த சரீரத்தை கொடுப்பதற்கு ஒருவன் தேவையில்லை. அவன் கருவிகரணங்களால் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எங்கள் இறைக்கு மேல் ஒருவன் இல்லை, மேலான ஒருவன் இல்லை. அதைத்தான் நமது எல்லா திருமுறைகளும் சொல்லுகின்றன. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும். தெய்வம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நமது திருமுறைகள் நமது சிவபெருமானுக்கு மேல் ஒரு தெய்வமே கிடையாது. அதுக்காக தான் இந்த இதை சொல்லியிருக்கார். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னார்னா, உயிர்கள் தானே அறிந்து கொள்ள முடியாது, இறைவன் தானே அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு அறிந்து கொள்வதனாலே அவருக்கு அறிவிப்பதற்கு ஒருவன் தேவையில்லை. எனவே சிவபெருமானுக்கு மேலே ஒருவன் இல்லை. திருமூலர் சொல்லுவார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, சிவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை. அதனாலதான் எந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா யாரையும் கும்பிட்ட மாதிரி இருக்கவே மாட்டார். மாணிக்கவாசகர் சொல்லுவார், சேர்ந்தறியா கையானை. இரண்டு கைகளும் அவருக்கு சேர்ந்து அறியாதவர். சேர்ந்து அறியாதவர் அப்படிங்கிறதுனால இவருடைய கைகள் கூப்பி அறியாது. காரணம் என்னன்னு கேட்டா, அவருக்கு சமமான தெய்வம் இல்லை, அவருக்கு மேலான தெய்வமும் இல்லை. எனவே சிவபெருமான் சேர்ந்தறியா கையான், சேர்ந்து அறியாத கைகளை உடையவன். நம்ம பவானி ஐயா தான் இப்ப சமீபத்துல சொன்னார், முருகப்பெருமான் கும்பிட்ட வடிவத்துல ஒரு படம் இருக்கு, அது மாதிரி அதை போடக்கூடாது.
ஆமா, முருகப்பெருமான் சிவபெருமானினுடைய மறு வடிவம். அவரும் யாரையும் கும்பிட்டவர் இல்லை. அது எப்படியோ தெரியல, அதை கும்பிட்ட மாதிரி ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு வடிவம் கொடுத்திருக்க கூடாது, அது தவறு. ஆக இறைவன் அஸ்த கமலம், கையிலே அருள் கொடுக்கக்கூடிய வடிவமாகத்தான் கைகளை வைத்திருப்பார்களே தவிர குவிந்த வடிவத்திலே இருக்காது. ஒரே ஒருத்தர் கும்பிட்டு இருப்பார், யார் தெரியுங்களா? ஆஞ்சநேயர். அவர் ராமபிரானுடைய தொண்டர், அடியவர். அதனால அவர் கும்பிட்டு இருப்பார். மற்ற தெய்வங்கள் சிவபெருமானை பொறுத்த அளவிற்கு அவர் சேர்ந்தறியா கையான். காரணம் என்ன என்றால் அவருக்கு மேம்பட்ட ஒரு தெய்வம் இல்லை. அதே போல இறை என்ற பொருள் என்ற சொல் இருத்தல், தங்கி இருத்தல் என்ற பொருளிலே வருகிறது. இறைவன் என்பது இறை என்ற இடத்துல இருந்து வருகிறது. இது இருத்தல் அப்படிங்கிறது தங்கி இருத்தல். எல்லா உயிர்களிடத்தும் இவன் தங்கி இருக்கிறான். மேம்பட்ட குணங்களை உடையவனாக இருக்கிறான். தலைமை பண்பு உடையவனாக எல்லா உயிர்களிடத்தும் தங்கி இருக்கிறான், கலந்து இருக்கிறான். எனவே இவனுக்கு இறைவன் என்று பெயர். திருவாசகத்துல ஒரு இடத்துல சொல்லுவார், ஏகன். ஏகன்னா ஒண்ணுன்னு அர்த்தம். ஏக் அப்படின்னா இந்தியில ஒண்ணு, ஏகன்னா ஒருவன். அப்ப தலைமை பண்பு உடையவன் ஒருவன் தான். அவனுக்கு மேல யாரும் கிடையாது. சப்போஸ் அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருன்னு நினைச்சோம்னு வச்சுங்களேன், நாம என்ன பண்ணுவோம்? சிவபெருமானுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கிறார், நான் அவரை வழிபட்டு எல்லா பலனையும் பெற்றுக்கிறேன், இவரை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போயிடுவான். ஆக நம்முடைய பெருமான் தான் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவன். ஏகன். அநேகன். எவ்வாறு அநேகனாக இருக்கிறான்? எல்லா உயிர்களிடம் கலந்து இருக்கிறான், எல்லா உயிர்களோடும் தங்கி இருக்கிறான். இருத்தல் அப்படிங்கிறது. அப்ப இது பெரிய அந்த வல்லினர் போட்டிருக்கும், இருத்தல், அதிலே தங்கி இருத்தல். ஆக எல்லா உயிர்களோடும் தங்கி இருக்கிறான். தலைமை பண்புகளை உடையவனாக இருக்கிறான். வேறு ஒருவன் அவனுக்கு மேல் இல்லை. இதைத்தான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கன்னு சொன்ன. அப்ப திருவாசகத்துல வரிக்கு வரி பார்த்தீங்கன்னா சித்தாந்த கருத்துக்கள் அற்புதமாக பொதிந்து கிடக்கின்றன. அப்ப இறை. ஆக இந்த குறளில் உயிர்கள் பல, எண்ணற்றவை. இவை எந்த ஒன்றையும் தானே அறியாது. இறைவன் எல்லாவற்றையும் அறிபவன். யாரும் அறிவிக்காமலேயே தானே அறிபவன். உயிர்கள் அறிவிக்க அறியும் தன்மை உடையவை. எனவே உயிர்களுக்கு இருப்பது போல தலைவன் இறைவனுக்கு இல்லை. ஆம், எங்கள் இறைவனுக்கு மேலான ஒரு கடவுள் இல்லவே இல்லை என்பதை இந்த குறள் அறுதியிட்டு கூறுகிறது. அடுத்தது 7வது குறள். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். இது எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா, இந்த குறளை கொஞ்சம் மாற்றி போட்டு, வானாடர் காணாத மண் ஆனா அறிவாய் அடியவர்க்கு அகலான். வானாடர் காணாத மண் ஆனா அறிவாய் அடியவர்க்கு அகலான் அப்படின்னு குறளை சற்று மாற்றி போட்டு அதுக்கு பொருள் சொல்லணும். வானாடர் அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம். வானத்தை தன்னுடைய நாடாக உடையவர்கள் என்பதனால இதற்கு வானாடர் என்று பெயர். இவர்கள் தேவர்கள். காணாத மண்ணா காண முடியாத மண் அப்படின்னு சொல்ற. மண் இல்லை. மண்ங்கிறது இந்த 5 பூதங்கள்ல ஒண்ணு. அது 3 சுழியின். இது 2 சுழியின். இது மண். மன்னன் அப்படின்னு பொருள்ல மண் என்று சுருக்கி சொல்லி இருக்கிறார்கள். ஆக மண்ணுன்னா இறைவன். வானாடர் காணாத மண்ணுன்னா தேவர்களும் காண முடியாத இறைவன். தேவர்களாலும் அறியப்படாத தலைவன் ஆகிய சிவபெருமான். இதான் வானாடர் காணாத மண். அடியவர்களுக்கு எப்படி இருப்பானா, ஆனா அறிவாய் நீங்காத அறிவாக இருப்பான்.
அவங்க அறிவை விட்டு நீங்காம இவனும் அறிவாக இருப்பான். அகலான், அந்த அடியவர்களை விட்டு எப்பொழுதும் நகர்ந்து இருக்க மாட்டான், அவருடனே இருப்பான். அகலுதல்னா நீங்குதல், அவன் அடியவர்களை விட்டு நீங்க மாட்டார் என்பதுதான் இந்த குறளினுடைய பொருள். வானாடர் காணாத மண் அப்படின்னா தேவர்களும் காண முடியாத இறைவன். ஏன் தேவர்களால காண முடியல? சரி, அப்படி காண முடியாத இறைவன் இந்த அடியவருக்கு மிக எளியவனாக வந்திருக்கிறார். அங்கே அவர்கள்லாம் கடினப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க அடியவர்களுக்காக இறங்கி அடியார்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளிம்பார் மாணிக்க வாசகர். அது மாதிரி மிக எளியவனாக இங்க வந்திருக்கிறார். தேவர்களுக்கு ஏன் காண கிடைக்கல அப்படின்னு கேட்டா, தேவர்கள் ஆவதற்கு அவர்கள் சில நற்காரியங்கள் செய்திருக்கிறார்கள், நற்செயல்கள் செய்கிறார்கள், நல்வினை செய்திருக்கிறார்கள். அந்த நல்வினை நாமும் நல்வினை செய்கிறோம். அவர்கள் தேவர்களாகி இருக்கிறார்கள். நல்வினையானது 2 வகைப்படும் சொல்றேன். ஒண்ணு பசு நல்வினை, இன்னொன்னு பதி நல்வினை. அவர்களெல்லாம் இன்பம் பெற வேண்டும் என்பதற்காக பசு நல்வினை செய்து வான் உலகத்துல மகிழ்ச்சியாக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு இறைவன் மேல அன்பு கிடையாது, இறைவனை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லை. எனவேதான் அவர்களால் பெருமானை காண முடியவில்லை. அவர்கள் செய்த புண்ணியம் பதி புண்ணியம், பசு நல்வினை. இப்போ நல்வினையில 2 வகை சொன்னோம். ஒண்ணு பசு நல்வினை, இன்னொன்னு பதி நல்வினை. அதனால கிடைப்பது பதி புண்ணியம், பசு புண்ணியம். இப்ப பாருங்களேன், பசு புண்ணியம்னா உயிர்களுக்கு செய்தல். உயிர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல வினைகள் முழுவதும் பசு புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கிறோம், பல வறியவர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம். இதெல்லாம் உயிர்களுக்கு செய்வதனால இதற்கு பதி புண்ணியம் என்று பெயர். அப்ப பதி புண்ணியம் பலன் உண்டானா நிச்சயமா பலன் உண்டு. நாம் இன்பத்தை அனுபவிக்கலாம். இன்பத்தை அனுபவிக்கிறதோட அந்த புண்ணியம் முடிந்து விடும். சில பேர் இருக்காங்க, கேட்பார்கள், சுவாமிக்கு இவ்வளவு பாலாபிஷேகம் செய்கிறார்கள், அந்த பாலாபிஷேகத்தை இல்லாத ஒரு குழந்தைகளுக்கு கொடுத்தால் அந்த பால் வயிறார குடித்து அந்த குழந்தைகள் நன்றாக இருக்குமே, அதை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். இப்பொழுது அவ்வாறு கேட்பவர்கள் அதிகமாகி விட்டார்கள் என்பதனால தான் இந்த செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆம், அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பது பதி புண்ணியம், பசு புண்ணியம். இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது பதி புண்ணியம். இந்த 2க்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, பசு புண்ணியம் செய்தால் அது நம்மை இன்பம் அனுபவித்தற்கு அழைத்து செல்லும், அதோடு அந்த புண்ணியம் முடிந்துவிடும். ஆனால் பதி புண்ணியம் என்பது, பதி நல்வினை என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய நல்வினை. அந்த நல்வினையானது நம்ம இன்பத்தை அனுபவிக்கவும் செய்யும், அதே நேரத்தில் இன்பம் முடிந்த பிறகும் அதனுடைய பலன் நம்மை தொடரும். ஒவ்வொரு பிறவிதோறும் அது வரும். அதனாலதான் தேவர்கள் பசு புண்ணியம் செய்திருக்கிறார்கள், நாம பதி புண்ணியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கோயில் கட்டுறாங்க, பூசை செய்யறாங்க, இறைவனுக்கு மலர் பறித்து கொண்டு வருகிறார்கள். இவ்வாறு செய்யறதெல்லாம் பதி புண்ணியம். அதைத்தான் நம்ம சித்தாந்திகள்
சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 4 வகையாக செய்தால் அந்த புண்ணியத்திற்கு பதிப்புண்ணியம் என்று பெயர். எங்க ஐயா தான் சொல்லுவார், ஒரு படி நெல் இருக்கிறது, அந்த நெல்லை அரிசியாக்கி சாதம் சமைத்து 2-3 ஏழைகளுக்கு போடுகிறோம், அவர்கள் வயிறார சாப்பிடுகிறார்கள், அது பசு புண்ணியம். அதே நெல்லை மண்ணிலே தூவுகிறார்கள், அது பல்லாயிரம் நெல்லாக பரிணமித்து பல உயிர்களுக்கு உணவை தரும், இது பதிப்புண்ணியம் போன்றது. ஆக அந்த ஒருபடி நெல்லை நாம் வயிற்றுக்கு இடுகிறோமா அல்லது மண்ணுக்கு இடுகிறோமா என்பதை பொறுத்துத்தான் அந்த புண்ணியத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிறது என்று ஐயா சொல்லுவார்கள். எனவே நாம் இறைவனுக்கு செய்வது, இறைவன் சார்ந்த செயல்களுக்கு பலன் செய்வது, இவை அனைத்தும் பதிப்புண்ணியம் என்றும், ஏழைகளுக்கு செய்வது, சமுதாயத்திற்கு செய்வது, இறைவனுடைய நினைவு இல்லாமல் இறைவனுக்கு செய்ய மாட்டேன், நான் இவர்களுக்குத்தான் செய்வேன் என்ற எண்ணத்தோடு செய்வது, அது பசு புண்ணியம் எனப்படும். இந்த தேவர்கள்லாம் இன்பம் விளைய வேண்டும் என்பதற்காக தான், நமக்கு இன்பம் விளைய வேண்டும்ங்கிறதுக்காக தான் இவர்கள் எல்லாம் பசு புண்ணியம் செய்தவர்கள். அந்த பசு புண்ணியம் செய்த உடனே இவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போய் தேவர் உலகத்திற்கு போய்விட்டார்கள். அங்க போய் வானத்துல இருந்து இவர்கள் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அழகா மாணிக்கவாசகர் சொன்னார், ஏன் இந்த தேவர்கள்லாம் இறைவனை வழிபடுகிறான் தெரியுமா? தான் வாழணுங்கிறதுக்காக, தம்மை இறைவன் வாழ்விக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் இறைவனை தொழுகிறார்கள். இறைவன் மேலிடத்துல உண்மையான அன்பினால் தொழவில்லை, தான் வாழணும். அதோடு மட்டும் இல்லாம தாம இறைவனை கும்பிடுவதன் மூலம் தம்மை மற்றவர்கள் கும்பிட வேண்டும் என்று வானவர்கள் இறைவனை வாழ்த்துகிறார்கள். அவர்கள் உண்மையான அன்போடு வாழ்த்தவில்லை, தனக்கு இன்பம் கிடைக்கணும், நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அந்த தேவர்கள் இருக்கிறார்கள். அத ரொம்ப அற்புதமா மாணிக்கவாசகர் சொல்லுவாரு, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. அப்ப வானவர்கள் தாம் வாழறதுக்காகவும் தம்மை மற்றவர்கள் தொழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சுயநலத்தோடு வழிபடுறதுனால தான் இறைவனை அவர்களால் காண இயலவில்லை. அப்ப நாம என்ன பண்றோம்? எந்த விதமான பற்றும் இல்லாமல் எதை செய்தாலும் இறைவனுடைய திருவருள், அவன் பார்த்து எனக்கு இதை செஞ்சான்னா சரிதான் அப்படிங்கிற பற்றற்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் மீது அன்பு கொண்டிருக்கிறோம். இறைவனை பார்த்து கண்ணார கண்டு நாள்தோறும் தொழுது கண்ணீர் பெருக அவன் முன்னே நிற்கிறோம். அவ்வாறு நிற்பதனால தான் இறைவன் நமக்கு எளிவந்த பிரானாக வருகிறான், இறங்கி வருகிறான். அதுதான் ஆனா அறிவாய்னு சொன்னார். நீங்காத அறிவாக இருக்கிறான், நமக்கு அறிவுக்கு அறிவாக இருக்கிறான், நம்மை விட்டு எப்பொழுதும் அகலாமல் இருக்கிறான். அதான் அகலான், அடியவர்க்கு அகலான், அடியவர்களை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருக்கிறான். இதையும் மாணிக்கவாசகர் சொல்லுவார், வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர் கொன்றை சேவகனார். வானோர் அறியா வழி, வானோர் சிவபெருமானை எப்படி பார்க்கறது அப்படின்னு அந்த வழி கூட அவருக்கு தெரியாதான். வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும், அடியவர்களாகிய எங்களுக்கு தந்தருளிய தேனார் மலர் கொன்றை சேவகனார். கொன்றை மலர் மாலையை அணிந்த சேவகன்கிறார். தனக்கு மேலே ஒருவனும் இல்லாத ஒரு ஒப்பற்ற தலைவன் இங்க நமக்கு சேவகனாக வந்து நாம சொல்றதெல்லாம் கேட்டு நமக்கு இந்த வழியை சொல்லி கொடுத்துட்டு போறாரு.
எந்த சமயத்திலையும் இறைவனை சேவகனாக பார்க்கவே முடியாது, பார்க்க ஒத்துக்கொள்ளாது. ஆனால் நம் சமயம் மட்டும்தான் சேவகனார்னு சொல்ற. சேவகனார் சீர்வழி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா கூறுதுங்கான் அம்மானாய். ஆக திருவம்மானைங்கிற பதிகத்துல இந்த ஆனா அறிவாய் அப்படிங்கிற சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆக திருமுறைகள்ல ஆனா அறிவாய், நீங்காத அறிவாக நம்மை விட்டு இறைவன் அகலாமல் இருக்கிறான் என்பதை இந்த குறள் நமக்கு சொல்லுகிறது. ஆக இறைவன் நம்மை விட்டு அகல மாட்டான், அவன் தான் எங்கேயும் இருக்கிறானே. அப்ப மட்டும் சில பேர்த்துக்கு நகர்ந்து இருப்பானா அப்படின்னு கேட்டா, இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான் என்பது உண்மை. ஆனா அகலான்னா நம்ம விட்டு அகலாதும் இருக்கிறான் அடியவர்கள்ட்ட, சரி. அப்ப மற்றவர்கள்ட்ட அகன்று இருக்கிறானா அப்படின்னு கேட்டா அகன்று இருப்பதில்லை. பின்ன என்ன செய்யறான்? வெளிப்படாது நிற்கிறான். அதான் சித்தாந்தம் சொல்லுது. நம்ம கிட்ட இறைவன் விளங்கி நிற்கிறார், அவர்களிடத்துல இறைவன் விளங்காமல் மறைந்து நிற்கிறான். அப்ப நம்ம கிட்ட தோன்றி இருக்கிறான், அவர்கள்ட்ட தோன்றாமல் மறைந்து இருக்கிறான். அதான் விளங்கி நிற்றலும் மறைந்து நிற்றலும். எப்படி பால்ல நெய் போல அவங்கள்ட்ட மறைஞ்சிருக்கிறான். ஏன்னா பால்ல இருந்து அதுக்கு நிறைய வேலை செஞ்சாதான் அது நெய்யாக மாறும். ஆனா நமக்கு எப்படின்னா தயிரில் நெய் போல நிறைந்திருக்கு. அவங்களுக்கு பாலில் நெய் போல விளங்குதல் இன்றி இருக்கிறார், நமக்கு தயிரில் நெய் போல நமக்கு விளங்கி நிற்கிறார். இதைத்தான் இறைவன் சேய்மையில் இருக்கிறான்னா அப்ப அண்மையில இல்லையா அப்படிங்கிற எண்ணம் வரும். இறைவன் சேய்மையில் இருக்கிறான் அப்படின்னா இங்க விளங்கி தோன்றாமல் இருக்கிறான்னு அர்த்தம். அண்மையில் இருக்கிறான்னா நமக்கு விளங்கி தோன்றி இருக்கிறான்னு அர்த்தம். அதனாலதான் சேயாய் நனியானேம்பர். சேய்னா தூரம், நனின்னா பக்கத்துல. சேயாய் நனியானா தூரமா இருக்கிறான், பக்கத்துலயும் இருக்கிறான். அப்போ அங்க விளங்கி இருக்கிறான், இங்க விளங்காமல் மறைந்து காணப்படுகிறான். அப்ப இந்த தேவர்கள்லாம் இறைவனை பார்க்க முடியலன்னு என்ன பண்றாங்க? இங்க வந்து இங்க இருக்கிற சிவாலயங்கள்ல வழிபட்டு அப்புறம்தான் அவங்க வேற நிலைக்கு செல்கிறார்கள். அதாவதுதான் சில ஊர்களை பார்த்தீங்கன்னா இங்க இந்திரன் பூசை செய்தது, இங்கே திருமால் பூசை செய்தது அப்படின்னு ஒவ்வொரு தேவர்களாக இங்க வந்து பூசை செய்திருப்பார்கள். அதுக்கு மாணிக்கவாசகர் சொல்றார், நாம பூமியில போய் பிறந்திருக்கணும், பிறந்து இங்கே இருக்கிற கோயில்களை வழிபட வேண்டும், வழிபட்டு பூசை முறைகளை கற்று அதன்படி நடந்து நாம் பிறகு இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம கெட்டுட்டோமே அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சியில ஒரு பாடல் சொல்றார். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம். நாம நாளை வீணாக்கிட்டோம், இந்த பூமியில போய் பிறந்து இருக்கணும். இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு, இந்த பூமியில சிவனானது சிவபெருமானவர் நம்மை உய்ய கொள்கின்றார். அப்படி இருக்கிற இடத்த போய் நாம அங்க போய் பிறக்காம இங்கேயே இருந்து இவர்களோட இருக்கிறோமே, இந்த இன்பத்தையே பெரிது என்று கருதி கொண்டிருக்கிறோமே அப்படின்னு மாணிக்க வாசகர் தேவர்கள் நினைப்பதாக சொல்கிறார். இந்த பாடல் ரொம்ப நாம அப்படிதான். நாம பாத்தீங்கன்னா முதல்ல மனிதராய் பிறந்தது அதிசயம். ஏன்னா பலவேறு யோனி பேதங்கள் இருக்கின்றன. 84,100,000 யோனி பேதத்துல மனிதனாய் பிறந்தது ஒரு அதிசயம். அது மட்டும் இல்லை, நம்ம புண்ணிய பூமியான பாரத தேசத்துல பிறந்தது அதை விட புண்ணியம், அதிர்ஷ்டம். அதைவிட கோயில்கள் நிறைந்த தமிழ்நாட்டுல பிறந்தது இன்னும் அதிர்ஷ்டம். அதைவிட சைவ சமயத்திலே பிறந்தது இன்னும் அதிர்ஷ்டம். சைவ சமயத்தில பிறந்து இந்த சாத்திர தோத்திர நூல்களை படிக்கிறோம் பாருங்க, படிக்கிறதுக்கு இறைவன் அருள் செஞ்சிருக்கிறான்ல, இது அதை விட அதிசயம், அதிர்ஷ்டம்.
இன்னும் அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி 14 சாத்திர நூல்களையும் படிக்க வேண்டும் என்று இறைவன் நம்மிடத்திலே ஆனா அறிவாய் இருந்து அகலாமல் இருந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை நமக்கு தந்திருக்கிறான் அல்லவா? அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். எனவேதான் நாம பல்லூழி காலம் தவம் செய்ததனாலே தான் இந்த அமர்விலே கலந்து கொண்டு இதை கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அந்த பாக்கியத்திற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை நினைந்து நினைந்து உருக வேண்டாமா? அப்படிப்பட்ட தவம் செய்ததனாலே தான், அதிர்ஷ்டம் பெற்றதனாலே தான் நாம் இந்த சிவாயனம் சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி ஆனா அறிவாய் இறைவன் நம்மை விட்டு அகலாமல் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த குறள் சொல்லுகிறது. இத எல்லா திருமுறை ஆசிரியர்களும் அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். அடுத்த குறளுக்கு போவோம். 8வது குறள். எங்கும் எவையும் எரியுறு நீர் போல ஏகம் தங்கும் அவன் தானே தனி. இந்த குறள் இறைவனினுடைய தன்மையை விளக்குகிறது. இறைவன் எங்கும், எல்லா இடத்திலையும், எவையும், எல்லா இடத்திலையும் எல்லா பொருள்களிடத்தும் எரியுறு நீர் போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி. ஏகம் அப்படின்னா ஒன்றாக இருக்கிறது. தங்கும் அவன் தானே தனி. அவன் ஒன்றாக இருந்தான், ஆனாலும் தனியாக இருக்கிறான். அதான் இந்த குறள் சொல்லுது. அதுக்கு ஒரு உவமை போட்டிருக்கார். எரியுறு நீர். எரியுறு நீர்னா வெப்பப்படுத்தப்பட்ட தண்ணீர், சுடிநீர்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப எரியுறு நீர்னா சுடிநீர், வெந்நீர். ஒரு டம்ளர்ல வெந்நீர் இருக்கு. அதை பார்க்கும்போது அது சூடான நீரா தண்ணீரான்னு நமக்கு தெரியாது, நீர்னு தான் தெரியும். நாம் ஒரு விரலால தொட்டு பார்க்கத்தோம்னா தான் அந்த வெப்பம் நமக்கு தெரியும். பார்ப்பதற்கு நீர் போல இருக்கிறது, அதிலே வெப்பம் கலந்து இருக்குதான்னு தெரியாது. அப்புறம் கையை விட்டு பார்த்தோம்னா தான் அது வெப்பம் பட்டிருக்கிறது, சூடுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. அதை போலத்தான் இறைவன் நம்ம உயிரோடு கலந்திருக்கிறான். இந்த உயிரை பார்க்கும்போது இறைவன் கலந்திருக்கிறானா என்னன்னு தெரியாது. அப்ப இறைவன் அதிலிருந்து வேறாக நிற்கிறான். எப்படி வெப்பமானது அந்த நீரிலிருந்து தெரியாதது போல இருந்து வேறாக நிற்கிறானோ, அதே போல இந்த உயிரோடு கலந்து வேறாக நிற்கிறான். ஒன்று. அதே மாதிரி ஒரு சடப்பொருள் இருக்கு. அந்த சடப்பொருளிலும் இறைவன் கலந்திருக்கிறான். அந்த சடப்பொருளை பார்த்த உடனே இதுல இறைவன் கலந்திருக்கிறானா அப்படின்னா அது வெளிப்பட்டு தோன்றாது, வெளியில தெரியாது. அப்படி வெளியில தெரியாது என்பதனால இறைவன் வேறாக இருக்கிறான். அப்ப பொருள் இருக்கிறது. பொருளே எப்படி நீர் மாதிரி பொருள் இருக்கு, அங்க எப்படி நீர்ல வெப்பம் கலந்திருக்கிறது தெரியாது இருக்குதோ, அதே போல இங்கே இறைவன் கலந்திருப்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. இப்படி ஒன்றாகவும் வேறாகவும் இறைவன் இருக்கிறான். அதான் எங்கும் எவையும் எரியுறு நீர் போல ஏகம் தங்கும், ஒன்றாய் கலந்து நிற்பான். ஒன்று அப்படிங்கிறதுதான் ஏகம். ஏகம்னா ஏகமாக இருக்கிறான், ஒன்றாய் கலந்து நிற்பான். ஆயினும் பொருள் தன்மையால் அவன் வேறாகியே நிற்பான். பார்க்கறதுக்கு ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இறைவன் தனியாக இருக்கிறான். காய்ச்சிய நீரில் வெப்பம் ஒன்றாயும் வேறாயும் நிற்றலை போன்று இறைவன் உயிரோடும் சடப்பொருளோடும் வேறாக நிற்கிறான். அது மட்டுமில்ல, இவன் தனியாக இருக்கிறான். என்ன தனியாக இருக்கிறான்? இந்த உயிர்களோடு சேர்ந்து இருக்கிறானே, அந்த உயிர்களுடைய குணம் இறைவனுக்கு வருமா? நான் உணவு உண்கிறேன், அந்த உண்ணுதல்ங்கிற ஒரு உணர்வு இறைவனுக்கு வருமா அப்படின்னு கேட்டா, இறைவன் நம்மோடு கலந்திருப்பானே தவிர அவன் நம்முடைய குணங்கள் அவனுக்கு வராது.
நம்ம உணர்வுகள் அவனுக்கு வராது. நாம் உணவு உண்கிறோம் கேட்டா இறைவனுக்கு அந்த உணவு உண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆக உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இறைவனிடத்து ஏற்படாது. அப்ப உயிரில் ஏற்படும் மாற்றம் தனி, இறைவன் அதிலிருந்து தனியாக இருப்பான். அப்ப ஒன்றாக இருக்கிறான்னா இதனுடைய பண்பு அங்க வரணுமேனா அங்க பண்பு வராது. உயிரானது 3 குணங்களை உடையது. ஆனா பெருமான் இவனோடு ஒன்றாக இருப்பான். ஆனா அந்த முக்குண வயப்பட்டு நிற்க மாட்டான். அவன் எண் குணங்களை உடையவன், 8 குணங்களை உடையவன். எனவே உயிரில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இறைவனை பற்றுவதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி வெந்நீர்ல ஒரு தட்டை கழுவுறோம், ஒரு பாத்திரத்தை கழுவுறோம்னு சொன்னா அந்த வெப்பம் மாறுபடாது. மாசுதான் நீரை மாசுபடுத்தும், அந்த தட்டை சுத்தம் பண்ணுமே தவிர வெந்நீர்ல இருக்கிற வெப்பம் எந்த விதமான மாறுபாடும் அடையாது. அதை போலத்தான் இறைவன் இந்த உயிர்களோடு கலந்து இருந்தாலும் கூட, ஒன்றாகவும் வேறாகவும் இருந்தாலும் கூட எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாதவன் என்பதனால தான் தானே தனி என்று சொன்னார். அப்ப ஒன்றாய் இருக்கும்போது அதனுடைய பண்பு ஒன்னா இதுக்கு வரணுமேன்னு கேட்டா இதுக்கு வரவே வராது. பெருமான் தன் இயல்பாக தான் சுதந்திரமாக மற்றவற்றினால் பாதிக்கப்பட மாட்டான். அதுதான் இதுல சொல்றேன். அப்ப இறைவன் இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்கியவன், இவன் பாசத்திற்கு உட்பட்டவன். அப்ப உயிர்களோடு சேரும் பொழுது அவனும் பாசத்திற்கு உட்படுத்தப்படுவானான்னு கேட்டா பொருளில் துவைவுன்றி நிற்பவன் அவன். எந்த விதமான துவைவும் இல்லாமல் அதனோடு தனியாக இருப்பான். இதுதான் திருவாசகத்துல போனதிலே சொன்னோம், சேர்ந்தறியா கையானைன்னு சொன்னோம். அதுக்கு அருணை வடிவேல் முதலியார் ஒரு அற்புதமான உரையை சொல்லியிருக்கிறார். சேர்ந்தறியா கையான்னா மேலான பொருள், சேர்ந்து அறியாத கையை உடையவன் அர்த்தம். அதுக்கு அடுத்த வரியில பாருங்க, எங்கும் நிறைந்த, எங்கும் செறிந்தானைன்னு ஒரு வரி வருது. எனவே சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானைன்னு சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். எங்கும் செறிந்தானைன்னா எல்லா இடத்தும் செறிந்து இருக்கக்கூடியவன். சரிங்களா? அப்படி எல்லா இடத்திலும் செறிந்திருக்கக்கூடியவன் சேர்ந்து, அதை கூட சேர்ந்து அறியா கையானை, கை என்றால் ஒழுக்கம் என்று ஒரு பொருள். சேர்ந்தறியா கையானைன்னா அதை கூட சேர்ந்தோம், ஆனா அதனுடைய தன்மையை அறியாத ஒழுக்கமுடையவனாக இருக்கிறான் பெருமான். அதான் சேர்ந்தறியா கையானை. எல்லா பொருளிடத்தும் கலந்து எங்கும் செறிந்திருக்கின்றான். ஆனாலும் கூட அப்பொருளின் தன்மையை அவன் சாரமாட்டான். அதான் சேர்ந்து எங்கும் நிறைந்தானை, எங்கும் செறிந்தானை சேர்ந்து அறியா கையானை. எல்லா உயிர்களும் சேர்ந்து இருக்கிறான். ஆனால் அவனுடைய ஒழுக்கத்தில், அவனுடைய பண்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதனோடு சேர்ந்திருக்கிறான் என்ற பொருளிலேதான் சேர்ந்தறியா கையானை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அங்க நேரடியா பொருள் பார்த்தோம். இறைவனுக்கு மேற்பட்டவன் யாரும் இல்லை, எனவே அவன் யாரையும் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, எனவே சேர்ந்து அறியாத கையுடையவனாக இருக்கிறான். இங்க எல்லா பொருளிடத்தும் சேர்ந்திருக்கிறான், ஆனால் அதனுடைய தன்மையை இவன் சாராமல் இருக்கிறான். எனவே இவன் தானே தனி. இறைவன் தனியாக அதனுடைய பண்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் எண் குணங்களை உடையவனாகவே இறைவன் இருக்கிறான் என்பதை இந்த 8வது குறளானது நமக்கு சொல்கிறது. இதுல ஒரு உவமை போட்டிருக்கிறார், எரியுறு நீர் போல். எரியுறு நீர்னா சூடாக்கப்பட்ட நீர். இந்த நீரை பார்க்கும் பொழுது இது சூடாக்கப்பட்டதா அல்லது தண்ணீராகவே இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. அதை எப்படி உயிர்களிடத்திலே இறைவன் கலந்திருக்கிறான் என்பது வெளியில் தெரியாமல் இருக்கிறதோ அதை போல இருக்கிறான் என்பதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. எனவே
இன்று நாம 3 குறள்களை பார்த்திருக்கிறோம். முதல் குறள், அதாவது நம்ம பார்த்த குறளா 6வது குறளானது, பல்லார் உயிரும் உணரும் பான்மை போல் மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறைவன் தனக்கு மேற்பட்ட ஒருவன் இல்லை என்பதனையும், உயிர்கள் எவ்வாறு அறிகின்றன என்பதை போல இவன் இறைவனுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே இவனுக்கு மேற்பட்ட ஒருவன் இல்லை என்பதை சொன்னோம். அதே போல ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாளர் காணாத மண், தேவர்களும் காண முடியாத இறைவன் நம்மை விட்டு அகலாமல் நீங்காத அறிவாக அறிவிலே இருக்கிறான் என்பதை பார்த்தோம். அதே போல 3வதாக, வெந்நீரில் எப்படி வெப்பமானது கலந்தும் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறதோ அதே போல பெருமான் எல்லா உயிர்களிடத்தும் சடப்பொருளிடத்தும் கலந்திருக்கிறான், ஆனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறான். எனவே எந்த விதமான சார்பும் அடையாமல் இருக்கக்கூடிய பெருமானினுடைய பண்புகளாக இதை சொல்லி இருக்கிறோம். ஆக இந்த 8 குறள்களையும் நாம் அடுத்த வகுப்பில் மீண்டும் ஒரு முறை லேசாக முன்னுரையாக சிந்தித்து விட்டு அடுத்த குறளை அடுத்த அமர்விலே பார்ப்போம் என்று கூறி, இதுகாரும் இதை செவியுற்ற அத்தனை அடியார் பெருமக்களையும் நான் வணங்கி, இதை ஏற்பாடு செய்த பிரேமா சம்பந்தம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். சிவாய நம. சிவாய. மகேஷ் ஐயா பேசுங்கய்யா.